அட்டகாசமாக இருக்கும் சாண்ட்விச் வந்து. சாண்ட்விச்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் சாண்ட்விச் ரெடிங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சீஸ் வச்சு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அருமையான மும்பை சாண்ட்விச் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு சாண்ட்விச் பண்ண போகிறேங்க. மும்பை ஸ்பெஷல் சாண்ட்விச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூல் போய்ட்டு வரும்போது சாண்ட்விச் சாப்பிடாமல் வராதுங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போதே காந்தி மார்க்கெட்டில் மட்டுங்கால இருக்குது, காந்தி மார்க்கெட்னு அது பக்கத்தில் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதேமாதிரி ஈவினிங்கில் ரோட் சைட்லேயும் போட்டு வச்சு விற்பாங்க. தீக்கங்களை வச்சு பண்ணி விற்பாங்கங்க. இந்த மாதிரி கரண்டியில் வச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி மூல்டில் வச்சு தான் பண்ணுவாங்க, பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம், குழந்தைகளும் வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி நான் வீட்டில் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மும்பை சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மும்பையில் வந்து ரொம்ப ஃபேமஸ் சாண்ட்விச் வந்து. சாண்ட்விச்சுக்கு தேவையான பொருள் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன், குக்கும்பர் 1ங்க, அப்புறமா 3 தக்காளி, பீட்ரூட்டு 1 பீட்ரூட்டு, 2 வெங்காயம், அப்புறமா பட்டரு, சீஸு, டமாட்டா சாஸு எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ப்ரெட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டையும் ஒரு 3 விசிலுக்கு குக்கரில் வச்சு எடுத்துருக்காங்க. எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் மசியல் மாதிரி பண்ணி காரம் போட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக சின்ன குழந்தைகளுக்குனா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு கொடுங்க. அப்போ தான் குழந்தைகள் வந்து சாப்பிடும். லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் சுவையாக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அதில் சப்புன்னு இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதனால் லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாண்ட்விச் சாப்பிடும்போது நல்லாயிருக்குங்க. இந்த குழந்தைகளுக்கு வந்து வெறும் வெஜிடபிள் வச்சு கொடுக்கும்போது உப்பு இருந்தால் தான் சாப்பிடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளரிக்காய், பீட்ரூட்டு, தக்காளி, கேப்சிகம், அப்புறமா வந்து ஆனியன், உருளைக்கிழங்கு, டமாட்டோ சாஸு, பட்டரு, சீஸுங்க எல்லாத்தையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். 4 பச்சை மிளகா, 4 பூண்டு பல், 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தழை, அப்புறமா பொட்டுக்கடலைங்க. பொட்டுக்கடலை ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் அரை லெமனும் புளிஞ்சு ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சட்னி. அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகாதுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம க்ரீன் கலர்லேயே இருக்கும். உப்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. ப்ரெட் எடுத்தாச்சு. ப்ரெட்டில் வந்து 2 ப்ரெட்டில் நம்ம சாஸும் சட்னியும் தடவிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாஸு தடவணும், அப்புறமா சட்னியை தடவணுங்க. சுட சுட அப்பப்போ பண்ணி சாப்பிடணும். ஒரே அடியாக நம்ம பண்ணி வச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு 2 பண்ணிவிட்டு அப்புறம் தேவைக்கேற்ப நம்ம பண்ணிடலாம். சாஸை ஊற்றி இந்த மாதிரி தடவிக்கங்க. 2 ப்ரெட்டில் தடவிடணுங்க சாஸை வந்து. அதே மாதிரி சட்னி 2 ப்ரெட்டில் தடவிடணும். தடவுனீங்கன்னா உங்களுக்கு மேலே 2 ப்ரெட்டை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 ப்ரெட்டில் தடவியாச்சு. இப்போ 2 ப்ரெட்டில் சட்னி தடவினோம்னா நமக்குள்ள சாண்ட்விச்சுக்கு எல்லா வெஜிடபிளும் வச்சு பேக் பண்ணது கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் பரவுற மாதிரி சட்னி தடவிக்கங்க.
சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சாண்ட்விச்சுக்கு வந்து. மட்டுங்காலெல்லாம் காந்தி மார்க்கெட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காலேஜுக்கு போய்ட்டு வர குழந்தைகள், ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகள்லாம் சாண்ட்விச் வாங்கி சாப்பிடாம வராதுங்க. இதில் வந்து ரெண்டுலேயும் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வச்சு 2 விசில் மொத்தமாக பண்ணதாக இருந்தால் இல்லை சாண்ட்விச் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வச்சுட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு வச்சு டமாட்டோ வச்சுக்கலாம். சட்னி பண்ணி எடுத்துடலாங்க. 2 பீஸ் வச்சா போதும். அப்புறம் குழம்பு வச்சாச்சு. வெள்ளரிக்காய் வச்சுக்கலாம். எல்லாம் 2 பீஸ் வைங்க. பீட்ரூட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பீட்ரூட் வந்து ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. பெருசாக இருக்கனால ஒரு பீஸாக வச்சுக்கிடுங்க. பீட்ரூட், அப்புறம் ஆனியன், வெங்காயங்க. வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஆனியனும் வச்சாச்சு. கேப்சிகம் வைக்கலாங்க. கேப்சிகம் இது மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சுட்டு நம்ம சீஸ் வைக்கணுங்க. இங்கே துருவி போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி சீஸும் வைக்கலாங்க. சீஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்துக்கணும். எடுத்து ரொம்ப நேரம் வெளியில் வைக்கக்கூடாது. நம்ம நிறைய எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுக்கணும். இதுக்கு மேலே ஏன்னா இலக்கம் கொடுத்துட்டுனா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கவர்லேருந்து 2 பிளேட்டுக்கும் 2 சீஸ் வச்சாச்சு. இந்த மாதிரி சீஸ் வச்சுக்கணும். மேலே வந்து வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம டமாட்டோ சாஸ் வச்சு பாருங்க. அதை வச்சிடணும். நல்லா அழுத்தி கொடுத்துக்கணுங்க. இருத்தி நல்லா எல்லாமே வச்சாச்சு. நம்ம இப்போ இதில் வந்து பட்டர் தடவை பண்ணுற மூடில் வச்சு நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு வைப்போம். நம்ம சாண்ட்விச் வைக்கிற மூடிலையும் கொஞ்சம் பட்டர் தடவிடணும். லைட்டாக பட்டர் தடவிடணுங்க. பட்டர் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்ல தடவினா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வருங்க. நான் இதில் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி சீஸ் தடவிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் பண்ணாலும் 2 இடம் பிஞ்சு தாங்க வரும். அப்புறம் தான் கரெக்டாக வரும். அன்றைக்கி பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். ரொம்ப நாளாச்சு பண்ணி. குழந்தைகள் வந்தால் தான் பண்ணுவாங்க. தடவியாச்சு. அப்புறம் ப்ரெட்டு மேலேயும் இந்த மாதிரி தடவிடணுங்க. தடவுனேன்னா உங்களுக்கு ஒட்டாது. நல்ல பாட்டாக வந்துடும். நம்ம அப்புறம் சாண்ட்விச் அப்புறமா இந்த புறமும் பட்டர் தடவிடணும். பட்டர் தடவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துடணும். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியே வச்சு லெவலாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜம்போ ப்ரெட்லன்னா உங்களுக்கு வைக்க முடியாது. சின்ன ப்ரெட் வாங்கிக்கோங்க. லெவலாட்டு உள்ளுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. கருக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக எரியணுங்க. ரொம்ப ஸ்பீடாக எரியக்கூடாது. இப்படி ஸ்லோவாக வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் திருப்பி நம்ம போடணுங்க. போட்டிங்கன்னா சட்னி வெந்துடும் உங்களுக்கு. பேக்கட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி திருப்பி போட்டுக்கணுங்க. திருப்பி வச்சு சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சூடாயிரும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டே நிற்கணுங்க. வச்சுட்டுலாம் தள்ளி போகக்கூடாது. இந்த மாதிரி திருப்பி கொடுத்தீங்கன்னா சட்டுன்னு வந்துடுங்க உங்களுக்கு. யாருக்கெல்லாம் ப்ரெட் சாண்ட்விச் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. இப்போ கமெண்ட்ஸே காணோம், லைக்கை காணோம்.
யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க. ஊருக்கு போயிருந்தனால தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துச்சு வீடியோ. இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் கண்டினியூவாக வருங்க வீடியோ. பாருங்கள், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வேகட்டும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்திருக்குங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுக்கணுங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துக்கிடலாங்க. சூப்பராகிட்டு வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு வரும்போது நமக்கு கொஞ்சம் பிஞ்சு தான் வரும், அப்புறமாட்டு கரெக்டாக வந்துடுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் தட்டிடணும். சூப்பராக கிடச்சிருச்சுங்க. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ அடுத்தது ஒன்று வச்சுக்கிடலாம். அடுத்தது இன்னொன்று பண்ணிடலாம். பட்டர் தடவிக்கங்க. பட்டர் லைட்டாக தடவுனீங்கன்னா ஒட்டாமல் வருங்க உங்களுக்கு. அதே மாதிரி ப்ரெட்லேயும் கொஞ்சம் தடவிக்கங்க. சாண்ட்விச் மூடில் வச்சுக்கிடலாம். கரெக்டாக உள்ளுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வைக்கணுங்க. வச்சா தான் உங்களுக்கு வந்து வெளியில் வராது. மேலேயும் கொஞ்சம் நம்ம பட்டர் தடவிக்கலாம். இப்போ பட்டர் தடவியாச்சுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக உள்ளுக்கு வைக்கணும். கரெக்டாக உள்ளுக்கு வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆயிரும். இல்லை லாக்கு கொடுத்துருக்காங்க, லாக் பண்ணிக்கோங்க. வெளியில் இருக்கிறதுலாம் அப்படி எடுத்துடணும். ப்ரெட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா வெளியில் வரும். இப்போ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் இப்படி திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அடுப்பு வந்து இதமான தீயில தான் இருக்கணும், ஸ்பீடாக எரியக்கூடாது. நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தட்டினாலே நமக்கு பட்டுன்னு விழுந்துருவோங்க. சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா எம்மி சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்கும் சாண்ட்விச் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ வரும், ஃபுல் வீடியோ பாருங்கள். சாண்ட்விச்சை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் சாண்ட்விச் ரெடிங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி சீஸ் வச்சு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அருமையான மும்பை சாண்ட்விச் ரெடிங்க. சாண்ட்விச் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.